கொடுத்துடலாம், அப்படி கொடுத்துடலாம். தயவுசெய்து மறுபடியும் சொல்கிறேன், கர்த்தருடைய பங்கிலிருந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு நேரம் என்ற பங்கு கொடுத்துருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கர்த்தருடைய செயல் செய்யறதுக்கு ஒரு பங்கு கொடுத்துருக்கிறார். கை பிரசர் கொடுக்குற ஒரு பங்கு கர்த்தர் உங்கள் கையில் கொடுத்துருக்கார். அது அவரோட பங்கு உங்கள் கையில் இருக்குது. எக்காத்து கொண்டு அந்த பங்கு உங்கள் கையில் செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அது உடனே என்ன செஞ்சிடணும், அவருக்கு செலுத்திடணும். இதில் ஏதாவது ஆசைப்பட்டோ தூக்கத்தினாலேயோ கமிட்மெண்ட்னாலேயோ தள்ளி வச்சிங்க அப்படின்னா அந்த பேர் அழுத போல அழுத உண்டாகும். மாத்தாள் புலம்புன போல வருத்தம் உண்டாகும். அப்போ நமக்கு சில வருத்தம் அழுகையும் ஏன் உண்டாகுது அப்படின்னா நாம் தேவனுக்கு கொடுக்கலை, தேவனுக்குரிய நேரத்தை தேவனுக்கு கொடுக்கவில்லை, தேவனுடைய செயல்பாடு தேவனுக்கு பங்காக கொடுக்கவில்லை, தேவனுடைய காணிக்கை தேவனுக்கு நாம கொடுக்கவில்லை. இதனால் என்னோட வருத்தம் அழுகை உண்டாயிட்டு சொல்லி பேருக்கு போய் மாற்ற நம்ம ஒரு மாதிரியாக பார்த்தோம். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக